வணக்கம் மக்களாஸ், இன்னைக்கு சும்மா சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் மீன் குழம்பு வைக்க போகிறோம். செய்யலாமா? ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறோம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு போகிறோம். அது நல்லா வதங்கணும், ஆனால் தீஞ்சிடக்கூடாது. ஸோ பொன்னிறமாக வதக்கிங்க. அதுக்கப்புறமா ஆனியனை போட்டுங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2, 3, 4 உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. இதை நாங்கள் 4 கொஞ்சமாக சில்லி போட்டுங்க. சில்லி நல்லா வதங்கணும், வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. இது நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கங்க. அதுவும் நல்லா சேர்த்து வதக்குங்க. தக்காளி, இஞ்சி, மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சி அந்த விழுதாக சேர்த்துக்கிறோம். அதுவும் நல்லா சேர்த்து வதக்குங்க. இது தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். தேவையான மிளகாத்தூளும் போட்டுக்கணும். இப்போ நல்லா கெட்டியான இது வந்துடும், பதம் வந்துடும். அப்போ புளியை கரைச்சி ஊற்றுங்க. அந்த புளி சலசலன்னு கொதிக்கிற போது அந்த மீனை போடும்போது ஒரு வாசனை வரும் பாருங்க. அப்பா, நாக்கில் எச்சு தொட்டுங்க. ஸோ இப்போ நம்ம புளியை ஊற்றிருக்கோம். அது எப்படி கொதிக்கணும் பாருங்க. இப்போ கொதிச்சிச்சு. இப்போ வெட்டி வச்ச மீன் தலையை போட போகிறோம். யாராவது மீன் தலையை உங்கள் வீட்டில் செஞ்சுருக்கீங்களா? கமெண்ட்ல போடுங்க. இப்போ வெட்டி வச்ச கோலா மீன் தலையை போட்டுக்கலாம். நீங்கள் யாராவது மீன் தலையை சாப்பிட்ருப்பீங்களா? மீன் தலையை மட்டும் குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய பேர் கோலா மீனை வாங்க மாட்டாங்க, தலை வாங்க மாட்டாங்க. அது வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவாங்க. ஆனால் அதுலேயும் செம்ம டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. செம்மையாக இருக்குது, வாசனையே தூக்குதுங்க. நம்ம போய் சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாமா?